ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இப்போது ஒரு ஃபுல் பேக் பீஸ் ஃபுல் கட்டிங் வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படின்னா, கீழே அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் இந்த மாதிரி பெரிய ஸ்கேலாக இருந்ததுன்னா வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2 இன்ச் வச்சு கோடு போட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து அடி சுற்றளவு, கீழ் சுற்றளவு வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆக மடிச்சுக்கோங்க. பேக் பீஸ் அளவை எடுத்துக்கோங்க. ஏஸ்கோசலாம் மடித்து எடுத்துட்டு அந்த ரெட்டையாக மடித்து போட்டிருக்கிற பகுதியிலேருந்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து 1 இன்ச் வந்து ரெட்டையாக மடித்து போட்டு ஜாயிண்ட் சைடும் விடலாம், இந்த பக்கமும் விடலாம். இப்போ சைட் டாட் பிடிக்கிறது வந்து இப்போ அந்த பக்கம் விடலாம். இப்போ இல்லைன்னா இங்கேயும் விடலாம். உடம்பு கொஞ்சம் தடிமனாக இருக்கிறவங்களுக்கு ஆம்கோல் சைடும், உடம்பு ஒல்லியாகிறவங்களுக்கு வந்து கழுத்து பக்கமும் விட்டுட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து ஹைட்டு வந்து மார்க் பண்ணின இடத்துலேருந்து ஷோல்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் தையலுக்கு. அப்புறம் கழுத்து வந்து நம்ம 2 இன்ச்சும் ஷோல்டர் வந்து 3 இன்ச்சும் எடுக்கிறோம். கழுத்து வந்து என்னென்னா, இது வந்து கிரேப் சில்க்கு, அதனால் நம்ம ரவுண்டு கழுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது உங்களுக்கு ரவுண்டு போடுற இருந்துச்சுன்னா அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கையிலேயே உங்களால் ட்ரா பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி கட் பண்ணுறதுல என்னென்னா, வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்டாக தான் தெரியும், யூ மாதிரி தெரியாது. இப்போ வந்து நம்ம அடி கழுத்து வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, இது வந்து கழுத்தை வந்து சென்டராக பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அளந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்ததில் வந்து கை வந்து கீழ்ப்பக்கம் வந்து இறக்கமாக இருக்குது, மேலே வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளந்து கையை வந்து வெட்டியிருக்கோம். அது என்னென்னா, கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுருந்தாங்க, நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து வெட்டி கையை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கையை அளந்து எடுத்து வெட்டி தனியாக வச்சுருக்கேன். ஓகேவா? இன்னும் வந்து ஆம்கோல் வந்து நம்ம ப்ளவுஸு பீஸில் ஆம்கோல் வந்து எப்படி அளவாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊக்கு சைடு எடுத்துருக்கோம். ஊக்கு சைடுனால் ஊக்கு வச்ச சைடு எடுத்துகிட்டு அதனோட அக்குள் பகுதி வரைக்கும், அக்குளில் ப்ளஸ் குறி வரும்ல, அது வரைக்கும் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத நம்ம பாடி சுற்றளவு, அதாவது ஆம்கோலுக்கு அடிப்பகுதியாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஆம்கோல் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஆம்கோலுக்கு அடிப்பகுதியை வந்து அப்பர் பஸ்ட் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையோட அளவு அது வந்து 3 இன்ச்சாக இருந்தது, 3.5 இன்ச் வந்து ஆம்கோல் பகுதியை நம்ம கட் பண்ணினதுனால எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து மாறுபடும். அதனால் நம்ம கை அளந்து வெட்டினதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அதை அளந்து பார்த்துக்கலாம், ஏன்னா கரெக்டாக வருது அப்படிங்கிறத. கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸில் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து அளந்து எடுக்கணும். பேக் பீஸ் அளவு எடுத்துக்கணும். பேக் பீஸ் சைடு தான் எடுத்துக்கணும், கையோட பேக் பீஸ் சைடு. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு குளிச்சு வெட்டியிருப்போம், அதனால் பேக் பீஸ் சைடு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக வர்றதுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை வந்து நம்ம இது பண்ணணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லலை, அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கை கொஞ்சம் கீழே இறங்குது, அதை கட் பண்ணிக்கங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால் அதையை வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணலாம். இப்போ ரெடி அளவு ஒரு கோடும், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது ரெடி அளவும், 2ஆவது மார்க் பண்ணுறது தையலுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரே மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தையலுக்கு 1/2 இன்ச் அந்த பக்கம். இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மறுக்கா கையை அளந்து பார்த்துட்டு ஸ்கேல் வச்சு போட்டு நம்ம கோடு போட்டு ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியும் ஆம்கோலில் கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளியும் கோடு போட்டு அப்புறம் ஆம்கோல் சைடு ஆம்கோல் வந்து வரைச்சிக்கலாம்.
கையில் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணுனா நம்ம இந்த மாதிரி தான் அளந்து எடுத்துக்கணும். இல்லைன்னா கையூர் அளவும் ஆம்கோலர் அளவும் வந்துடும், ப்ளஸ் குறி வந்து கரெக்டாக வராது. இப்போ ஒரு 1/4 இன்ச் லூஸாக வருது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஸ்கேல் வச்சு 1/4 இன்ச் இந்த பக்கம் தள்ளி கோடு போட்டு அதுக்கப்புறம் ஆம்கோலை கட் பண்ணிக்கலாம். சென்டராக பிடிச்சிட்டு தான் வைக்கணும். இப்போ வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? நம்ம வந்து சைட் டாட் பிடிக்கிறதுக்கும் அந்த 1.5 இன்ச்சு கோடு போட்டுட்டு இருக்கிற சைடு வர்ற சைடை நம்ம கோடு போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஒரே 2 பாயிண்ட் தள்ளி வருது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கான கோடை போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட்டிங் டேபிளில் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். கட்டிங் டேபிள் ஃபுல்லாக ஒரு 10 நாளாக தைக்காத விட்டங்காட்டி கட்டிங் டேபிள் ஃபுல்லாக துணி இருக்குது. அதனால் பாயிலே போட்டு வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு பாயில் போட்டு வெட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது வந்து லைனிங் கிளாத்து துணி, அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து நேர் கட்டிங்கு. நம்ம வந்து கிராஸ் போடலாம். அவங்க வந்து இது வரைக்கும் கிராஸே போடல, நானும் சொல்ல முடியல, அவங்க என் ஃப்ரெண்டுங்கிறதுனால. போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இதாக போடுறேன். ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அட்காத் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அட்காத் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தையல் எந்தெந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். வெட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் நல்லா அளந்து பார்த்து வெட்டும் போது ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். மொத்தம் கட் பண்ணி வெட்டுறதோட சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் முடிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் சைடு வந்து அந்த கரைப்பகுதி வந்து ஆம்கோல் சைடு இருக்கிற மாதிரி வரணும். ஏன்னா அது வந்து நெகிராமல் அப்படியே இருக்கும். ஷோல்ட்ரு சைடு இருக்கிறது அந்த நார்மல் கிளாத் வந்து அப்படியே நெகிரும், இழுவை கொடுக்கும். ஏன்னா நம்ம கிராஸ் போடுறதுனால. ஆம்கோல் சைடு வந்து கரைப்பகுதியை கொண்டு வந்தோம்னா அது வந்து இழுவை கொடுக்காது. நம்ம கரைப்பகுதியில் ஆம்கோல் மட்டும்தான், கை பகுதியை மட்டும்தான் அந்த இடத்துல வெட்டணும். இல்லை நம்மளுக்கு எல்லாமே அவுட்டரில் வருது, எல்லாமே வந்து கரை இல்லாமையே வருது அப்படின்னிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே போட்டு கிராஸ் போட்டு வெட்டிக்கலாம். இப்போ சுற்றியும் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுட்டு பேக் பீஸை எடுத்துடலாம். இனி ஃப்ரண்ட் அளவு எடுத்து வச்சு அதுலேயே மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்கான கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே ஷோல்ட்ரு எந்த இடத்துல பிடிச்சடிக்கிறோமோ அதுக்கான கோடு போட்டதுலேருந்து ஃப்ரண்ட்டு பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இதுதாங்க மேலே ஷோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்கு. அப்படியே அந்த தையல்லேருந்து அப்படியே உள்ளேயும் தள்ள வேண்டாம், வெளியும் தள்ள வேண்டாம், அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கலாம். அந்த மேலே ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கான கோடு போட்டிருக்கிறோம்ல, அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு ரேடியல் அளவுலேருந்து தான் நம்ம அளந்து எடுக்கணும்.
அப்படியே ரெடி அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு 1 இன்ச்சு கீழே ஒரு மார்க்கு, மேலே வந்து பிடிச்சடிக்கிறதுக்கும் கீழே பிடிச்சடிக்கிறதுக்கும் அந்த 1 இன்ச்சு தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கும் கீழே டாட்டு கீழே ஒரு தையலுக்கும் மேலே தையலுக்கும் சேர்த்து விட்டது 1 இன்ச்சு விட்டது, அந்த கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்குறோம்ல அதுக்கு கீழே தான் நம்ம வந்து பட்டி வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா ஷோல்ட்ரு தையலுக்கு போட்ட அளவுலேருந்து கீழே வந்து அந்த கப் டாட் பிடிப்போம்ல கீழ் டாட்டு அந்த அளவு வரைக்கும் அந்த இது பண்ணிக்கணும். அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் துணியோட அளவு, சைடு அளவு, அதாவது பட்டிக்கு வச்சது போக மீதி இருக்கிற அளவில் ஊக்கு பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சடிப்போம்ல அதையும் சேர்த்து இந்த 1/4 இன்ச்சை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு தான் கோடு போடணும். இப்போ வந்து பட்டியோட சைட் ஜாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு அப்படிங்கிறத எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த இடத்துல வருதோ தையலுக்கு வர்ற மேலே மடிச்சடிக்கிற தையலுக்கு சேர்த்து வெட்ட இடத்துலேருந்து இப்போ தையல் நேர் ஒரு கோடும், அதுக்கப்புறம் கீழே கட் பண்ணுறதுக்கு ஒரு கோடும், அதாவது 2 கோடு போட்டுக்கணும். ரெடி அளவு ஒன்று, கட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா தையல் வர்றதுக்கு ஒரு கோடு, அவ்வளோதான். இப்போ வந்து ஆம்கோல் வந்து கொஞ்சம் வளைச்சி நம்ம ஆம்கோல் வந்து என்ன சொல்கிறது குளிச்சு வெட்டணும்ல அதுக்கு ஒரு கோடு போடணும். கோடு போட்டும் போடலாம். இல்லை உங்களால் அந்த கார்னர் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா அந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி அப்படியே கோடு போட்டு ஆம்கோல் சைடோடு ஜாயின் பண்ணி விட்டணும். இப்போ கோடும் போடுறோம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிடலாம். பட்டி வந்து அந்த கீழே இருக்கிற பீஸே வெட்டக்கூடாது, ஏன்னா பட்டி பீஸ் வந்து நேர் பீஸில் தான் வெட்டணும், கிராஸ் பீஸில் போடக்கூடாது. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டு தாங்க, நான் லெஃப்ட் ஹேண்டு தான் கட் பண்ணுவேன். இப்போது ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ் வந்து ரெடி. பட்டி பீஸ் வந்து நேராக தானே கட் பண்ணணும், அதனால் ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு அதில் அளந்து நம்ம பட்டி பீஸை கட் பண்ணிக்கலாம். அது பத்தாது, ஏன்னா அது 40 இன்ச்சு ப்ளவுஸு, 41 இன்ச்சு சுற்றளவு. பட்டியோட அளவு எவ்வளோன்னு அளந்து பார்க்கலாம். அந்த கொஞ்சம் பீஸ் கிடச்சதில்ல, அந்த பீஸில் ரெண்டு இன்ச்சு லூஸ் வைக்கணும். ஆனால் இது அளவாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் 2 இன்ச்சு லூஸ் வேணும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை,
என்ன பண்ணுறதுன்னு நான் யோசனை பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பீஸ் பத்தாமல் இருக்குது. இல்லை ஒட்டு போடலாமா, இல்லை அந்த துணியில் வெட்டிக்கலாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் மறுக்க வந்து ஏதாவது ஒட்டு போட்டிருக்கணும். அதுக்கு மறுக்க எக்ஸ்ட்ரா வேலையாக கொடுக்கும். அதனால தான் சரி யோசனை பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வேண்டாம், நம்ம மடிச்சுட்டு ரெட்டை பீஸே போட்டு இது பண்ணிக்கலாம், பட்டி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லேயே போட்டுட்டேன். கிராஸ் பீஸ் தானே, மறுக்க வேறு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முதல் பட்டிக்குன்னு போட்ட பீஸில் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயே பட்டி கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கோடு போட்டுட்டேன். இந்த பக்கம் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு, இந்த பக்கம் 3.5 இன்ச்சு, சென்டரில் 2.5 இன்ச்சு வச்சு ஒரு பட்டி கட் பண்ணுறேன். ஏன்னா நீ பட்டி கட் பண்ணுறது வந்து ப்ளவுஸில் இருக்கிற பீஸ் வந்து அளந்து தான் இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.